Hi boys and girls, this is Vignesh. Welcome to our YouTube channel, The Cat Biz Code. Okay, yesterday we saw about the operation tool. Today we are going to see about the constraint. Okay, come, you can see. Okay, today we are going to see about the constraint. There are two type of constraint. One is dimensional constraint, other one is geometrical constraint. Okay. டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டைமென்ஷன் யூஸி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து டைமென்ஷன் கன்ஸ்ட்ரெயின். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் சர்க்கிள் இப்போ எல்லாமே நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா இப்போ ஒரு டைமென்ஷன் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே ப்ராப்பராக டைமென்ஷன் வைக்கல, நீங்கள் கேர்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு என்னென்னா மூவ் ஆகும். ஈவன் நீங்கள் டபுள் பண்ணி நீங்கள் 600 கொடுத்துட்டீங்க, ஃபார் இந்த வேல்யூ 600 கொடுத்துட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 300 வந்து நீங்கள் வேல்யூ கொடுக்கல. ஸோ நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அப்பயும் உங்களுக்கு வேல்யூ எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலராக உங்கள் இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் எல்லா மூமெண்ட்டும். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு எடுத்திங்கன்னா 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. 3 டிரான்ஸ்லேஷன் 3 ரொட்டேஷனில் இருக்கும். ஸோ இப்போ அது வந்து 3Dயில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து 2D. இப்போ 2Dயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மூமெண்ட் தான் இருக்கும். ஒன்று வந்து எக்ஸ், இன்னொன்று வந்து ஒய். இப்போ அந்த எக்ஸையும் ஒய்யும் நீங்கள் ஒரு டைமென்ஷன் கொடுத்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். அதுதான் என்னென்னா டைமென்ஷன். இப்போ நீங்கள் டைமென்ஷன் கொடுத்து பர்டிகுலராக பியூராக டைமென்ஷன் இப்போ பாருங்கள் இந்த ரவுண்ட் சர்க்கிளில் இருக்குங்களா, இப்போ எல்லாமே நான் டைமென்ஷன் கொடுத்து எல்லாமே நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டியா பொறுத்த வரைக்கும் இந்த லைன்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது. ஏன் க்ரீன் கலரில் இருக்குன்னா இது வந்து நான் ஃபுல்லி கன்ஸ்டைனாக பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைமென்ஷன் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒயிட் கலரில் இண்டிகேட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டைமென்ஷன் ஏதோ மிஸ் ஆகுது. ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து ஏதோ ஒரு பிளேனில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க அப்படின்னு இண்டிகேட் பண்ணும். ஸோ இதுதான் என்னென்னா டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டீங்க. இப்போ நான் டைமென்ஷன் பியூராக இது வந்து நான் டைமென்ஷனே வைக்காமல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், லென்த்து, பேரலிசம், பர்பெண்டிகுலர், கோஇன்சிடென்ட், ஃபிக்ஸ், சிமெட்ரிக், மிட் பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு ஜாமெட்ரிக்காக நான் கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின். ஃபார் அதுதான் அங்கே டெஃபினிஷன். வித் யூஸ் ஆஃப் ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின் parametric and variational soil molecular system enable designer to incorporate relationship between geometric entity into geometric model and thereby control potential changes in geometry. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது ஜாமெட்ரிக் என்டிட்டி யூஸ் பண்ணி நான் ஜாமெட்ரிக் மாடலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். அதுதான் என்ன அப்படின்னா ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட். பியூராக ஒரு லைன், ஆர்க், சர்க்கிள் எல்லாமே நான் ஒரு இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதாவது டிஸ்டன்ஸ், லென்த் இதை யூஸ் பண்ணி நான் ஒரு ஆப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட். அதான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரெக்டாங்கிள் இல்லை பர்டிகுலராக பாருங்கள் ஹரிசாண்டல், வெர்டிக்கல் இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ அதான் 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஒன்று வந்து ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட், இன்னொன்று வந்து டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, இப்போ இது எல்லாமே இந்த க்ரியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராமெட்ரிக்காக தான் இருக்கும். பேராமெட்ரிக் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைமென்ஷன் வந்து நீங்கள் டபுள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 200 கொடுக்குறேன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் வந்து உங்களுக்கு 200 செட் ஆகிடும். ஃபார் நீங்கள் பழைய ஆட்டோகேடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணணும். ஒரு லைன் ட்ரா பண்ணி எக்ஸாக்டாக நீங்கள் அந்த லைனில் வந்து 200 டைப் பண்ணணும். அப்போ தான் லைன் வந்து 200 போகும். அப்புறம் அந்த எந்த டேரக்ஷன் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிட்டு 300 கொடுத்தீங்கன்னா 300 மூவ் ஆகும். பட் இங்கே கேட்டியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு டைமென்ஷன் வச்சுட்டு நீங்கள் டபுள் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக 200, 300 உங்களுக்கு என்ன டைமென்ஷன் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அதுதான் என்னென்னா உங்களுக்கு பேராமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, இப்போ இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராமெட்ரிக். ஓகே, வாங்க சாஃப்ட்வேர்க்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறது? ஓகே, கோ ஃபார் ஸ்டார்ட், மெக்கானிக்கல் டிசைன், ஸ்கெட்சப். இதில் போய்ட்டு இப்போ நம்ம கன்ஸ்ட்ரெயின் தான் பார்க்குறோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின். ஸோ என்னோடய கீபோர்டில் என் ஒர்க் ஆகலை.
கன்ஸ்டன்ட். இதில் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு ப்ளைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்ப்போம். டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டு ஆர்ஜின் 0,0 ஆர்ஜினில் வச்சு நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த லைனும் எனக்கு க்ரீன் கலரில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த 2 லைனும் பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ இந்த ஒயிட் கலர் இருக்கிற லைன் வந்து ட்ராக் பண்ணுற பாருங்கள் உங்களுக்கு அப்படியே மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா நான் எந்த டைமென்ஷன்ஸுமே இதுக்கு கொடுக்கல. ஓகே, இப்போ இந்த டைமென்ஷன்ஸ் நான் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லி கன்ஸ்டன்ட் ஆகும். இப்போ எப்பயுமே நீங்கள் கேட்டியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணால் டைமென்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்தீங்க, ஃபுல்லி கன்ஸ்டன்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா க்ரீன் கலரில் காட்டும் இந்த லைன்ஸ்லாம். இப்போ டைமென்ஷன் இந்த கன்ஸ்டன்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா கன்ஸ்டன்ட் டேபில் செகண்ட் ஒன் வந்து கன்ஸ்டன்ட். அது வந்து உங்களுக்கு மல்டிபிள்ஸாக நீங்கள் கன்ஸ்டன்ட் கொடுக்கணும், டபுள் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மல்டிபிள்ஸாக கொடுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் போய்ட்டு எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 100 வேணும்னா 100 கொடுத்துக்கலாம். இல்லை வந்து 50 வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லிமிட்ஸ் வந்து 50க்கு செட் ஆகிடும். இது ஒரு கன்ஸ்டன்ட். ஓகே, இப்போ அதே ரெக்டாங்கிளில் சேம் ரெக்டாங்கிள் தான் நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ எவ்வளோ டைமென்ஷன் கொடுத்துருக்கேன், லென்த்து கொடுத்துருக்கேன், வித்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் டெலிட் பண்ணுறேன். எகெயின் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி லென்த்து கொடுக்குறேன், வித்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ அதே மாதிரி இதுக்கு 50, இதுக்கு 100. ஓகே, இப்போ பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்குது. ஏன் ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணும்போது க்ரீன் கலர் ஆகலை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே நான் ஆர்ஜின் தான் உங்களுக்கு ஆர்ஜின் 0,0. ஸோ அந்த 0,0லேருந்து உங்களுக்கு ஆர்ஜின் வந்து டைமென்ஷன் எடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் இந்த ஆர்ஜின்லேருந்து இது வரைக்கும் நான் டைமென்ஷன் எடு, ஏன்னா நமக்கு வந்து இந்த ஆர்ஜின்லேருந்து எந்த பேராமீட்டர் டைமென்ஷனும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஆர்ஜின்லேருந்து நம்ம டைமென்ஷன் வைக்கணும். கோ ஃபார் கன்ஸ்டன்ட். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஆர்ஜின் வந்து 0,0 இருக்குது, அது வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அதே மாதிரி டைமென்ஷனில் போயிட்டு இது எக்ஸ் ஆக்சிஸில் ஆர்ஜின் கொடுக்கணும். அடுத்தது வந்து ஒய் ஆக்சிஸில். ஓகே, இப்போ பாருங்கள் க்ரீன் கலர் ஆகிடுச்சு. ஸோ என்னென்னா 0,0லேருந்து உங்களுக்கு ஆர்ஜின் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எனக்கு 30 வேணும், இது வந்து ஒரு 60. இப்போ பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஆர்ஜினும் ஸ்பெசிஃபை பண்ணணும். வெறும் நம்ம ரெக்டாங்கிள்லாம் லென்த்தும் வித்து மட்டும் கொடுத்தா மட்டும் உங்களுக்கு ஃபுல்லி கன்ஸ்டன்ட் ஆகாது, ஆர்ஜின்லேருந்து அரெஸ்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த சர்க்கிளுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா டயமீட்டர் ஆர் ரேடியஸ். ஓகே, இதுவே நான் ரேடியஸாக மாற்றணும் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டபுள் டேப் பண்ணிட்டு டயமீட்டர் ரேடியஸ் 2 இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரேடியஸ். ஓகே, இப்போ க்ரீன் கலரில் ஆயிருக்குங்களா? இல்லை. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கல, ரெஃபரன்ஸ் எந்த பாயிண்ட்லேருந்து நான் கொடுக்கல. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஆர்ஜின்லேருந்து தான் எடுக்கணும்னு இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு இன்ச்சில் எடுக்கும் இது இந்த சர்க்கிளுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் வந்து இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 25. இப்போ இந்த மாதிரி நீங்கள் 2 டைம்ஸ் டைமென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவர் கன்ஸ்டன்ட் ஆகிருக்கு. பாருங்கள் இங்கேயும் 50 இருக்குது, இங்கேயும் 50 இருக்குது. 2 டைம்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓவர் கன்ஸ்டன்ட். இப்போ பாருங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ அதே மாதிரி இந்த சர்க்கிள் இன்னும் ஃபுல்லி கன்ஸ்டன்ட் ஆகலை. இப்போ இந்த சர்க்கிளையும் இப்போ இந்த லைனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 60. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 60 கன்ஸ்டன்ட். இப்போ பாருங்கள் சர்க்கிள் வந்து ஃபுல்லி கன்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணுறீங்கன்னா ஃபுல்லி கன்ஸ்டன்ட் பண்ணணும். ஃபுல்லி கன்ஸ்டன்ட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 50 நான் டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் இதை மூவ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ஒய் டைரக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது.
எனக்கு 15 நான் வந்து இந்த கவுண்டர் லைனில் தானே வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வெர்டிக்கலாக. ஸோ இந்த மூமெண்ட் தானே மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் நீங்கள் ஃபுல்லி கன்ஸ்டெயின் பண்ணிங்கன்னா. இதுதான் என்னென்னா டைமென்ஷனல் கன்ஸ்டெயின். இப்போ இன்னொன்று இருக்குது டைமென்ஷன் கன்ஸ்டெயின்லேயே. இப்போ சில டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் வந்து ஓகே நீங்கள் வந்து ஃபுல்லி கன்ஸ்டெயின் பண்ணியிருப்பீங்க, வேணால் எனக்கு ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ ஃபுல்லி கன்ஸ்டெயினாக இருக்குது, ஆனால் ஒயிட் கலரில் இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் டயக்னோஸ்டிக், சரிங்களா? இப்போ அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ பாருங்கள் அந்த லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒயிட் கலரில் மாறிடும். ஏன் அப்படின்னா நீங்கள் கன்ஸ்டெயினை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு கன்ஸ்டெயின் இருக்குது, பேக்ரவுண்டில் உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கு, பட் உங்களுக்கு விசிபிலிட்டி தெரியல, அதாவது விசிபிலிட்டி இல்லை. ஸோ நீங்கள் சேஞ்ச் அந்த மாதிரி செட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் கன்ஸ்டெயின். ஸோ இதை வந்து நீங்கள் ஆன் ஆஃப் இப்போ மேக்ஸிமம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆனில் வச்சு ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ எக்ஸு ஒய் 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது, மூவ்மெண்ட் எதை அரெஸ்ட் பண்ணுன்னு உங்களுக்கு ஈஸியாக கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்பயுமே ஆனில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ டைமென்ஷன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆல்ரெடி நான் ஸ்கெட்ச் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமென்ஷன் கன்ஸ்டெயின் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் வைங்களே. ஜாமெட்ரி கன்ஸ்டெயினை ஆஃப் பண்ணியிருக்கேன், டைமென்ஷன் கன்ஸ்டெயினை ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டையும் ஆஃப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் போட்டு இப்போ நான் ஒரு ஃபில்லட் ஆட் பண்ணுறேன்னு வைங்களே. ஆப்ரேஷன் டூல் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோங்க. ஓகே, ஸோ நான் போய்ட்டு ஆப்ரேஷன் டூலில் வந்து ஃபில்லட் ஆட் பண்ணுறேன். இங்கே ஒரு சர்க்கிள் இங்கே. ஓகே, இப்போ எனக்கு இங்கே எந்த டைமென்ஷனும் வரல. என்னென்னா கன்ஸ்டெயின் ரெண்டையும் நான் ஆஃப் பண்ணிட்டு தான் ட்ரா பண்ணேன். இப்போ இந்த 2 கன்ஸ்டெயினும் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன், ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபில்லட். இப்போ பாருங்கள் இங்கே டைமென்ஷன் வந்திருக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. இதுக்கு டைமென்ஷன் வரல, ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன். ஸோ நான் மூவ் பண்ணும்போது வித்தின் த கன்ஸ்டன்ட் லிமிட்ஸ் இட் மூவிங். சி, இந்த கன்ஸ்டன்ட் லிமிட்ஸோட மூவ் ஆகுது. அதே இது பாருங்கள், இது வந்து நான் கன்ஸ்டன்ஸ் இல்லாமல் ட்ரா பண்ணேன், நோ கன்ஸ்டன்ட். ஸோ ட்ராக் பண்ணுறேன். சி, உங்களுக்கு எதுவுமே ப்ராப்பராக இல்லை. ஸோ நீங்கள் எப்போ ட்ரா பண்ணாலும் மேக் ஷுர் இப்போ இந்த ரெண்டுமே ஆன் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டைமென்ஷன் கன்ஸ்டன்ட்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸில் வரல. ஸோ உங்களுக்கு எதுனா ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணாலும் உங்களுக்கு இம்ப்ராப்பராக வரும் ரிசல்ட். ஸோ எப்பவுமே நீங்கள் ட்ரா பண்ணும்போது இந்த 2 கன்ஸ்டன்ட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. இதுதான் என்ன அப்படின்னா டைமென்ஷன் கன்ஸ்டன்ட். டைமென்ஷன் கன்ஸ்டன்ட்லேயே இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நான் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒரு டைமும் நான் போய் டைமென்ஷன் வைக்கணுமோ அப்படின்லாம் கிடையாது. இதுலேயே ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ கன்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த எலிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கன்ஸ்டன்ட் ஆகும்னு கேட்கும். ஸோ நீங்கள் டோட்டல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே, என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஓகே, இல்லை நான் ஒரு வாட்டியும் நான் டேப் பண்ணி நான் டைமென்ஷன் மார்க் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை. ஸோ அதுக்கும் ஈஸியஸ்ட் மெத்தட் இருக்குது. இதில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கோ ஃபார் எடிட் மல்டி கன்ஸ்டன்ட். இதில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்க்ரீனில் என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே விசிபிள் ஆகும். ஸோ இந்த விசிபிள் ஆகும்போது ஒவ்வொன்றுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் 355 இப்போ நான் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலர் இண்டிகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது வந்து ஒரு 350 இருக்கணும். ஓகே, கொடுத்துக்கோங்க. அடுத்தது இங்கே பாருங்கள் கரண்ட் வேல்யூ, இனிஷியல் வேல்யூ என்ன இருக்குது, கரண்ட் வேல்யூ நான் என்ன கொடுத்துருக்கணும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் லைன். ஸோ இது என்ன இந்த 550 இந்த ஆரஞ்சு கலர் இண்டிகேட் பண்ணுது. ஈவன் எனக்கு அது ஒரு 550 வேணும் கொடுத்துட்டு அடுத்து. ஸோ அதே மாதிரி அடுத்தது 105 இருக்குது, இல்லை எனக்கு 100 வேணும். ஓகே, அடுத்தது
அதே மாதிரி எனக்கு 250 வேணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ப்ரீவியூ வேணால் நீங்கள் ப்ரீவியூ பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ஆப்ஜெக்ட் ஸ்கேல் ரேஷியோ இப்படி இருக்குது. ஓகே அப்படின்னா நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபுல்லி கன்ஸ்டெயின் ஆகி செஞ்சுருக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு எடிட் மல்டி கன்ஸ்டெயின். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணுறீங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அனிமேட் கன்ஸ்டெயின். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு இன்ஷியலாக உங்களுக்கு கன்ஸ்டெயின் வேணும். ஸோ இன்ஷியலாக கன்ஸ்டெயின் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அனிமேட் கன்ஸ்டெயின் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணுறீங்க, ஒரு 600 mm 700 mm இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த ரேஷியோவில் வேணும். இப்போ ஒரு 1 மீட்டர் இருக்குது அப்படின்னா 1 மீட்டர், ஐ மீன் 1000 mm வேணும் அப்படின்னா 1000 mm வந்து எது வரைக்கும் போகுதுன்னு உங்களுக்கு தெரில. ஸோ அதை நான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைமென்ஷன் கிளிக் பண்ணிட்டு கோ ஃபார் அனிமேட் டைமென்ஷன். இதில் போய்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் லீஸ்ட் வேல்யூ இதுலேருந்து உங்களுக்கு போகணும். அந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு எதில் ஸ்டார்ட் ஆகி எதில் ஆகணும், ஒரு 200 mmலேருந்து எனக்கு 1 மீட்டர் வரைக்கும் போகணும், அதாவது 1000 mm. ஓகே, கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளோ ஸ்லோவாக போடணும் அப்படின்னு ஸ்டெப்ஸ் ஸ்பீடு கொடுத்துட்டா அது ரன் அனிமேட் கொடுத்தீங்கன்னா 200லேருந்து அப்படியே மெதுவாக போகும். ஸோ உங்களுக்கு எது வரைக்கும் வேல்யூ வந்து தெரியணும். ஸோ அந்த வேல்யூ வந்து இந்த 100 கொடுத்தா நீங்கள் டபுள் டேப் பண்ணி ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது. 600னா எவ்வளோ இருக்கும், 700னா எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணுறீங்க. அந்த கன்ஸ்டெயின் வந்து நீங்கள் அனிமேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 1 மீட்டர் போகுது அப்படின்னா இவ்வளோ லென்த்து போகும் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக இருக்கும் செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை அனிமேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அனிமேட் பண்ணிக்கலாம். அதான் அனிமேட் கன்ஸ்டெயின். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது முடிஞ்சு நீங்கள் கன்ஸ்டெயின் நார்மலாக டைமென்ஷன் வைக்கிறது. ஸோ ஆட்டோ கன்ஸ்டெயின் பார்த்தாச்சு, அனிமேட் கன்ஸ்டெயின் பார்த்தாச்சு, எடிட் மல்டி கன்ஸ்டெயின் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது பேலன்ஸ் வந்து ஜாமெட்ரிக் கன்ஸ்டெயின். ஓகே, ஜாமெட்ரிக் கன்ஸ்டெயினில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்க்க போகிறது வந்து ஹரிசாண்டல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க, ட்ரா பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சடனாக அந்த லைன் வந்து ஹரிசாண்டலில் இருக்கிறதுக்கு பதில் எனக்கு வெர்டிக்கலாக இருக்கிறதுக்கு பதில் க்ராஸாக போயிடுச்சு. ஸோ இதை நான் வந்து ஹரிசாண்டலில் வைக்கணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அந்த லைன் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போனீங்கன்னா கன்ஸ்டெயின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஹரிசாண்டல் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து ஹரிசாண்டலில் போகும். இது ஹரிசாண்டல் கன்ஸ்டெயின். ஸோ அதே மாதிரி இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ராஸாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன் உங்கள் ஆப்ஜெக்ட். இப்போ உங்கள் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து எனக்கு வெர்டிக்கலாக வைக்கணும், இது வந்து ஹரிசாண்டலாக வைக்கணும். ஸோ ஃபஸ்ட் இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வெர்டிக்கல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா வெர்டிக்கலாக சேஞ்ச் ஆகும். ஓகே, அதே மாதிரி எனக்கு இது ஹரிசாண்டலில் வைக்கணும் அப்படின்னா ஹரிசாண்டல். ஸோ நீங்கள் இப்போ இந்த லைனை டெலிட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். ஸோ ஈஸியாக ஒரு ப்ராசஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹரிசாண்டல் வச்சுக்கலாம். அடுத்து வந்து கான்சென்ட்ரிக். இப்போ 2 சர்க்கிள் இருக்குது, 2 சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் டிபெண்ட் பண்ணி எனக்கு ஒரு சர்க்கிள் வரணும். ஃபார் இந்த பெரிய சர்க்கிளில் இந்த பெரிய சர்க்கிளுக்கு சின்ன சர்க்கிளுக்கு எனக்கு இந்த சின்ன சர்க்கிள் வந்து இந்த பெரிய சர்க்கிள்குள்ளே போகணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எகெயின் நீங்கள் கமாண்ட் எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணணும். இப்போ அன்னெசரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா கன்ஸ்டெயின் இருக்குப்பா, என்ன பண்ணுறீங்க 2 சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 2 சர்க்கிளும் செலக்ட் பண்ணிட்டு அந்த கன்ஸ்டெயின் பண்ணிங்கன்னா கான்சென்ட்ரிக் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ அதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கான்சென்ட்ரிக்னு அதிலே கமாண்ட் இருக்கும். ஸோ அதை போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கான்சென்ட்ரிக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, கொடுத்துட்டு ஓகே. இந்த எந்த பேஸில் எடுத்துச்சு அப்படின்னா பெரிய சர்க்கிள்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் எதை செலக்ட் பண்ணிங்களோ அது ஃபிக்ஸ்டாக இருக்கும், செகண்டாக எதை செலக்ட் பண்ணிங்களோ அது வந்து மூவபுளாக இருக்கும். இதான் என்னென்னா உங்களுக்கு கான்சென்ட்ரிக். இப்போ பாருங்கள் கான்சென்ட்ரிக் அந்த சிம்பிளோடு இருக்குங்களா, இதான் என்னென்னா நீங்கள் கன்ஸ்டெயின் ஆக்டிவேட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், அந்த சிம்பிள் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதான் என்னென்னா கான்சென்ட்ரிக்கோட சிம்பிள். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேரலல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணிகிட்ருக்கீங்க,
ஓகே, இப்போ இப்படியே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து பேரலல். பேரலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனும் இந்த லைனும் எனக்கு பேரலில் வரணும். இந்த ஃபஸ்ட் லைனுக்கு இந்த லைன் பேஸ் பண்ணி எனக்கு இந்த லைனை பேஸ் பண்ணி இந்த லைன் எனக்கு பேரலாக வேணும் அப்படின்னா கோ ஃபார் கன்ஸ்டன்ட். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதுதான் ஸ்டேஷ்னரியாக இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்கும். செகண்ட் லைன் கொடுத்துட்டு கன்ஸ்டன்ட்டில் போயிட்டு பேரலல் பார்த்தீங்கன்னா இந்த லைன் பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த லைன் வந்து பேரலல். அதே மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் 90 டிகிரி, பர்பெண்டிகுலர்னே 90 டிகிரி. ஸோ இந்த கிராஸ் வந்து எனக்கு 90 டிகிரி வேணும். இந்த ரெண்டு இதை பேஸ் பண்ணி எனக்கு இது பர்பெண்டிகுலர் வரணும்னா ஜஸ்ட் இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி இந்த லைன் உங்களுக்கு பேரலல் பர்பெண்டிகுலர் வரும். ஜஸ்ட் இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இல்லை போனீங்க அப்படின்னா பர்பெண்டிகுலர் சி அந்த சிம்பிளோடு இருக்கும் உங்களுக்கு. இதான் என்னென்னா உங்களுக்கு பர்பெண்டிகுலர். அடுத்த கமெண்ட் வந்து கோஇன்சிடென்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் ரெண்டு லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இப்படி ஒரு லைன் இருக்குது, ஸோ இப்படி ஒரு லைன் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்டில் எனக்கு மெர்ஜ் ஆகணும், ரெண்டும் கோஇன்சிடென்ஸ் ஆகணும் அப்படின்னா கோ ஃபார் ஜஸ்ட் நீங்கள் லைனையும் பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கோஇன்சிடென்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ கோஇன்சிடென்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கமாண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஇன்சிடென்ஸ் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லைன் ரெண்டுமே ஒரே ட்ராவல் பாயிண்டில் தான் இருக்குது. இப்போ வந்து இது கோஇன்சிடென்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக கோஇன்சிட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனை வந்து இப்போ நான் இங்கே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டோட எனக்கு மெர்ஜ் ஆகணும் அப்படின்னா கோஇன்சிடென்ஸ் கொடுத்தீங்கன்னா கிளிக் ஆகுது. ஸோ இப்போ இந்த லைன் வந்து எனக்கு இதோட அட்டாச் ஆகாதா அப்படின்னா அட்டாச் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்டும் ஸோ உங்களுக்கு பாயிண்ட் செலக்ட் பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சுனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகி பாயிண்ட் செலக்ட் ஆகிடும். போயிட்டு நீங்கள் கோஇன்சிடென்ஸ் போயிட்டு கோஇன்சிடென்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முடியும். கொடுத்தீங்கன்னா இது வந்து கோஇன்சிடென்ட். சரிங்களா? அடுத்த கமாண்ட் என்ன? ஃபிக்ஸ் டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னா லென்த்துக்கும் டிஸ்டன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ லென்த் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா ஒரு இந்த லைனுக்கு எனக்கு டோட்டல் லென்த்து வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமாக போய்ட்டு லென்த்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாலும் உங்களுக்கு என்னென்னா டைமென்ஷன்ஸ் வரும். இப்போ வந்து 1000 கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1000 செட் ஆகும். ஸோ அதே டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு கேப் பிட்வீன் 2 பாயிண்ட், அதுதான் என்ன உங்களுக்கு டிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து லைன் தான் வைக்கணும், இல்லை பாயிண்ட்டும் நீங்கள் வைக்கணும் தாராளமாக. ஸோ இந்த 2 பாயிண்ட்டு டிஸ்டன்ஸுக்கு எனக்கு டைமென்ஷன் வேணும்னாலும் இப்போ 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸுக்கு போனீங்க உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வரும். பாருங்கள் டிஸ்டன்ஸ் இருக்குது. பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் வரணுமானா கிடையாது, லைனுக்கும் நீங்கள் தாராளமாக டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும். பட் நீங்கள் லென்த்துக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஒரு லைன் இருக்குது, எனக்கு இங்கே ஒரு லைன் இருக்குது. ஸோ ரெண்டு லைனுக்கும் கேப் இருக்குது நடுவில். ஸோ இந்த 2 லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கோ ஃபார் டிஸ்டன்ஸ். ஸோ சிம்பிள் டிஸ்டன்ஸ் டைமென்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி ஆங்கிள். ஸோ இந்த சர்க்கிளுக்கும் இதுக்கும் எனக்கு ஆங்கிள் தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆங்கிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிள் வந்துடும். ஆங்கிள் வந்துடுச்சு. ஸோ சிம்பிள். அதே மாதிரி சிமெட்ரிக். ஓகே, அடுத்து சிமெட்ரிக் கமெண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் இருக்குது. இது என்ன அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்டன்ட். இப்போ உங்களுக்கு எல்லா ஜாமெட்ரிக்கும் உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ வேணால் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். விசிபிலிட்டி இருக்கும் இந்த கன்ஸ்டன்ட், நீங்கள் எந்த கன்ஸ்டன்ட் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஆன் ஆஃப் பண்ணி இந்த கன்ஸ்டன்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைமென்ஷன்ஸும் உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, எப்பயுமே ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்டன்ட்டும் டைமென்ஷன் கன்ஸ்டன்ட்டும் ஆனில் இருக்கா அப்படின்னு. ஓகே, அதே மாதிரி ஸ்கெட்ச் டூவில் இது ரெண்டும் எப்பயுமே ஆனில் வச்சுக்கோங்க, எப்பயுமே நீங்கள் கன்ஸ்டன்ட் பண்ணும்போது. ஓகே, அடுத்தது வந்து சிமெட்ரிக் கன்ஸ்டன்ட்.
ஓகே, நீங்கள் இப்போ ஒரு சிமெட்ரி கன்ஸ்டன்ட் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சென்டர் லைன் வேணும். சென்டர் லைன் இல்லாமல் உங்களால் சிமெட்ரிக் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் ஒரு சென்டர் லைன் ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ go for profile ஓகே, இங்கே இருக்கு. இன்ஃபினிட்டி லைன் எடுத்துக்கோங்க, வெர்டிக்கல் again இன்ஃபினிட்டிவ் ஹரிசாண்டல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்ட்ராங் லைனாக இருக்குது, எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிடும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா எகெயின் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைன் எடுத்து ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் ட்ராப் பண்ணும்போது இது ஸ்ட்ராங் லைனாக வேணுமா இல்லை கன்ஸ்டன்ட் மோடில் உங்களுக்கு வேணுமா. ஓகே, இப்போ வந்து சிமெட்ரிக். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ராப் பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். இப்போ ஓகே, இப்போ இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட். இப்போ இந்த ரெக்டாங்கிள் எடுத்திங்க அப்படின்னா இதுதான் ஆரிஜின் 0,0. இதுக்கு சென்டராக இருக்குன்னா இல்லை, இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது சென்டராக இல்லை. ஈவன் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் வச்சு பார்க்கலாம். ஸோ இதுக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆகுனா ஸோ சிமெட்ரிக்காக இல்லை. டோட்டல் 1200 அப், இது 800 இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ சிமெட்ரிக்காக இல்லை. ஸோ இப்போ எனக்கு சிமெட்ரிக் பண்ணால் ஃபஸ்ட்டு சென்டர் லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து 2 கார்னர் லைன். இப்போ போயிட்டு சிமெட்ரிக் கன்ஸ்டன்ட் போயிட்டு சிமெட்ரிக் இருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து ஓவர் கன்ஸ்டன்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் இங்கே ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்கேன், அதனால் உங்களுக்கு என்னென்னா ஓவர் கன்ஸ்டன்ட் ஆகுது. ஸோ இது கேன்சல் பண்ணிட்டு ஸோ இந்த டைமென்ஷன் நீங்கள் டெலிட் பண்ணிட்டு எகெயின் சென்டர் லைன் கொடுத்துட்டு கன்ஸ்டன்ட் கொஞ்சம் சிமெட்ரிக் கொடுத்தீங்க அப்படின்னா சாரி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு சென்டர் லைன் செலக்ட் பண்ணக்கூடாது, 2 கார்னர் லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த லைனும் இந்த லைன். அதுக்கப்புறம் சிமெட்ரிக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த சென்டர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வரும். சரி, அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சிமெட்ரிக்காக இல்லை, உங்களுக்கு பாருங்கள் இது ஜாஸ்தியாக இருக்குது, இது கம்மியாக சின்னதாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் கண்ட்ரோல் பிடிச்சிக்கோங்க செலக்ட் பண்ணும்போது, அண்ட் தென் சென்டர் போயிட்டு சிமெட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெட்ரிக் ஆகும். ஸோ இதில் நீங்கள் டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம், அதனால ஃபுல்லி கன்ஸ்டன்ட் ஆகும். ஸோ டைமென்ஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லி கன்ஸ்டன்ட் ஆகும். சிம்பிள், இதுதான் என்னென்னா சிமெட்ரிக். அடுத்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் மேஜர் டைமென்ஷன்ஸ் அண்ட் மைனர் டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு எலிப்ஸ்க்கு மேஜர் டைமென்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த எலிப்ஸை செலக்ட் பண்ணிட்டு கோ ஃபார் கன்ஸ்டன்ட், மேஜர் ஆக்சஸ் அண்ட் மைனர் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் வந்துடும். ஓகே, இப்போ இந்த டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கன்னா நீங்கள் நம்பர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன் மட்டும்தான் மூவ் ஆகும், அப்வர்ட் டைரக்ஷன் மூவ் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த நம்பர்ஸை பிக் பண்ணக்கூடாது. 125 இருக்குன்னா அந்த நம்பரை இந்த வேல்யூ பிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் மட்டும்தான் மூவ் பண்ணணும். எனக்கு இந்த டோட்டல் ஆரோ மேலே கீழே போயிட்டு வரணும்னா நீங்கள் இந்த அவுட்டரில் கிளிக் பண்ணணும். அவுட்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆரோ வந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயுமே அந்த வேல்யூ கிளிக் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் இருந்தால் இருக்குது. வெர்டிக்கல் மூவ்மெண்ட் என்ன ஆரோ சைடில் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் டைமென்ஷன்ஸும் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். ஸோ இப்போ தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா கன்ஸ்டன்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் கன்ஸ்டன்ட். இப்போ ஃபிக்ஸ்னா என்னன்னா ஜஸ்ட் அந்த பிளேஸ்லேயே உங்களுக்கு வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபிக்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஃபிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஆரிஜின் பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லா கன்ஸ்டன்ட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ரேர் கண்டிஷன்ஸ் சர்ஃபேஸில் நீங்கள் போனீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கேசஸ்க்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு இது என்னென்னா இதுதான் ஃபிக்ஸ்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர்ஸ். இப்போ ஃபில்டர்லேயே பார்த்தீங்கன்னா இதில் சர்ஃபேஸ் உங்களுக்கு 3D இருந்தால் தான் நான் காட்ட முடியும். ஸோ இப்போதைக்கு என்னென்னா பாயிண்ட்டும் கோவும் நான் காட்டுறேன். ஸோ பாயிண்ட் நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் ஒரு கமாண்ட் பாயிண்ட்ஸ் வந்து மல்டிபிள்ஸாக வச்சுருக்கீங்க, எனக்கு பர்டிகுலராக பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணணுன்னா கோ ஃபார் ஃபில்டர். பாயிண்ட்டை வந்து பர்டிகுலராக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன்லாம் டேஷ் காட்டும், ஏன்னா அது வந்து லைன் செலக்ட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணால் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா கர்வ் ஃபில்டர்ஸ். இப்போ கர்வ், இப்போ லைன், ஆர்க்கு, ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லைன் மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ ரெண்டுமே ஆனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபில்டர் ஆகும். ஸோ பாயிண்ட் வேணாம் அப்படின்னா பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அது வந்து உங்களுக்கு டோட்டல் லைனாக தான் ஷோ பண்ணும். பாருங்கள் இந்த லைனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் அதை எடுத்து விட்டீங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் பாயிண்ட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே செலக்ட் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லைன்ஸ். ஸோ அந்த மாதிரி கர்வ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஃபேஸில் வரும். சர்ஃபேஸ்னால் 3D மாடல் இருந்தால் தான் உங்களுக்கு சர்ஃபேஸில் ட்ராப் பண்ணுறது. இது வந்து 2D ஸ்கெட்ச், அதனால் இப்போ இது இல்லை. இன்கேஸ் நீங்கள் ரொட்டேட் கமாண்டில் நான் சொல்லித்தரேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறோன்னு என்ன பண்ணிக்கணும்னா நார்மல் டு வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்னென்னா நார்மல் டு வியூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் உங்களுக்கு பேரலில் ஸ்க்ரீன் வந்து ஷோ பண்ணும். இங்கே இருக்குது வியூவில் நார்மல் வியூ. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட், ஜூம் ஃபிட், இது வந்து இன்னும் ஒரு வீடியோவில் தனியாக அந்த வியூஸ் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா கன்ஸ்டன்ட். அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல். இது வந்து ஸ்கெட்ச் அனாலிசிஸ். எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு நீங்கள் காம்ப்ளெக்ஸாக ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கீங்க, அதை வந்து நான் 3Dயாக மாற்றணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி க்ளோஸ்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்னென்னா 3Dயாக மாற்ற முடியும். ஸோ இந்த க்ளோஸ்டாக இல்லை இன்கேசஸ் இன்னும் மைன்யூட் பார்ட்டிக்கலாக இருக்குது, இல்லை ஓவர் ரைட் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுக்கு மேலேயே ஒரு லைன் போடுறேன் நான், போட்டாலும் உங்களுக்கு என்னென்னா சம்டைம்ஸ் வராது, ஏன்னா ஓவர் ரைட் லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணணுன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போட்டு நீங்கள் தேடிட்டு இருக்க முடியாது. பாருங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணல, இது 3Dயாக மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு டூல்ஸ் ஸ்கெட்ச் அனாலிசிஸ் அது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் காட்டும். இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஆப்ஜெக்ட் இல்லை, ஓப்பனில் இருக்குது. இங்கே ஸ்டார்டிங்கில் பாருங்கள் 2 டாட் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இங்கே ஓப்பனில் இருக்குது லைனு. அதே மாதிரி ஒரு லைன் வந்து எக்ஸஸாக இருக்குது, இங்கே மெர்ஜாக இருக்குது, இது வந்து அன்னெசரி லைன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே நீங்கள் வேணுன்னா ஹைடும் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் மோடாக வேணும் அப்படின்னா இந்த லைன் அப்படியே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் மோட் மாற்றிக்கலாம். இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மோடாக மாறிடும் இந்த லைன். ஓகே, இப்போ ஸ்ட்ராங்காக வேணுனாலும் திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் மோடாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா தாராளமாக மாற்றிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் இங்கே ஓப்பனில் இருக்குது. ஸோ நான் இங்கே க்ளோஸ் பண்ணணும் லைனை. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிடுன்னா லைன் கமாண்ட் எடுத்து போய்ட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3Dயாக மாற்றிருக்கோம், உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டு ஆப்ஜெக்டாக இருக்கணும். க்ளோஸ்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த நீங்கள் ஸ்கெட்ச் அனாலிசிஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதுதான் என்னென்னா டோட்டல் கன்ஸ்ட்ரெயின்ட் கமாண்ட். இவ்வளோ தான் ஸ்கெட்ச் டூல்ஸு. டோட்டல் ஸ்கெட்ச் டூல்ஸ் இது தான். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ண டூல்ஸ்லேருந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்கெட்சஸ் காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்கெட்ச் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஓகே கைஸ், டுமாரோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டேக் கேர், பை, see you.